பாருங்க, இந்த நாட்கள்ல ஒவ்வொருவரும் கூட ஏதாவது ஒரு பலவீனத்தோட இருக்கிறாங்க. Am I right? உங்க வாழ்க்கையில வியாதிகள், பொருளாதார நெருக்கடி, குடும்ப பிரச்சனைகள், ஆரோக்கிய குறைவுகள், என்னங்க அழுத்தங்கள், பாவ கட்டுகளிலே சில கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி விடுதலை பெறாத நிலையில, இதெல்லாம் பாவத்துக்கு அடிமைகள் ஆகிறதுனால சிக்கல் கொண்டு வருகிற பாவம் நம்மை பாவத்துல சிக்கல்ல தள்ளி, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை என்பது போல நாம அடிமைத்தனத்துல இருக்கிறோம். ஆனா இன்னும் நீங்க அடிமைகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால உங்க பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, கழுவப்படுது, பரிசுத்தமாகுது, நீங்க நீதிமானாக்கப்படுறீங்க. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளை ஜெயிக்கிறீங்க? இது ஒன்ஸ் ஃபார் ஆல் இல்லைங்க. அப்படின்னா ஒன்ஸ் ஃபார் ஆல் ஒரே முறை இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாயிட்டாரு. ஆனா நம்ம ஒவ்வொரு நாளும் எதிர்கொள்ளுகிற ஒவ்வொரு பிரச்சனையும் அவருடைய ரத்தத்தினால ஜெயிக்கணுங்க. உங்க சரீரத்துல பலவீனம் இருக்கா? இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு சுகம் இருக்கு. நீங்க சாத்தானின் கட்டுகள்ல கட்டப்பட்டு கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அவருடைய ரத்தத்துல உங்களுக்கு விடுதலை இருக்கு. உங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் இருக்கா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதால உங்களுக்கு சமாதானம் இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் உங்க எல்லா சோதனைக்கும் ஜெயம் இருக்கு. ஏங்க பயந்து போறீங்க? ஏன் கலங்கி போறீங்க? யாருக்குங்க உங்க சாட்சி சொல்றீங்க? ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்லுவீங்க. சாத்தானுக்கு சொல்லுங்க உங்களுடைய சாட்சியை. ஏய் சாத்தானே, என்ன நீ? என்னை இயேசு ஆண்டவர் விடுவித்திருக்கிறார். நான் இயேசுவின் ரத்தத்துல கழுவப்பட்டு இருக்கேன். என் பட்சத்தில் ஆண்டவர் இருக்கார், என்னிலே ஆண்டவர் இருக்கிறார். நீ என்ன செய்வ? என்ன போ, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களிடத்திலிருந்து ஓடி போவான். ஓடி போவான், நடந்து போறதில்ல, ஓடி போவான். எவ்வளவு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் சிலுவையில கொடுத்தா, இன்னும் தொற்று போன கிறிஸ்தவனாக நபராகவே இன்னும் பிரச்சனைகள்ல, ஆரோக்கிய குறைவுல, பலவீனங்கள்ல, அந்த பாவத்தின் சேற்றில விழுந்து அடித்துக் கொண்டிருக்கிறவங்களா ஏன் இருக்கணுங்க? நம்புங்க இயேசுவின் நாமத்தை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல விசுவாசத்தை வைங்க. அந்த ரத்தத்தை உன் சொந்தமாக்க உன் பாவத்தை அறிக்கையிட சொன்னாரு. வேற எதுவும் பணத்தை கொடுக்கணும்னு சொல்லலையே. நீங்க மனப்பூர்வமா செய்த தவிர நீங்க ஒத்துக்கொண்டா அடுத்த நிமிஷம் கிறிஸ்துவின் ரத்தத்துல நீங்க கழுவப்படுவீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நீங்க விசுவாசித்தா ரட்சிக்கப்படுவீங்க. அதுக்குதான் இயேசுவின் நாமத்துல விசுவாசத்தை வைங்க. அவர் நாமத்துல ஜெபிங்க. அவர் கொடுக்கும் நித்திய ஆசீர்வாதங்களை, ஜெய வாழ்க்கையை பெற்று அவருடைய வருகைக்காக காத்திருந்து என்றைக்கும் இருக்கிற பரலோக ராஜ்யத்திற்காக ஆயத்தப்படுவோம்.